ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரிப்ளம் ஃபேஷன் சாரி வேர்ல்ட். இந்த வீடியோவில் வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம கொக்கி வந்து எப்படி மிஷினில் ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து லூப் எப்படி மிஷினில் ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதனால் வந்து நம்மளுக்கு நிறையவே டைம்ஸ் சேவ் ஆகும். நம்ம தனியாக கையில் வச்சு தைக்கணுன்ற அவசியம் இல்லை. இதுக்கு வந்து நான் 2.5 இன்ச்சஸ்க்கு ஒரு கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ஹைட் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 7 மேலே ஒரு 8ஆவது எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் குத்து மதிப்பாக தான் அந்த ஹைட்டை வந்து எடுத்திருக்கேன். பேலன்ஸ் இருக்கிறத நான் கட் பண்ணிக்குவேன். அதை வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து மடித்து தைச்சிக்கிறேன். மடித்து தைச்சிட்டு இப்போது அதை வந்து நம்ம லூப் வைக்க போகிற அந்த பார்ட்டில் வந்து பின்னாடி பக்கமாக இப்படி வச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். இப்படி 1/4 இன்ச்சஸ்க்கு வந்து ஸ்டிச்சஸ் போட்டதும் அதை அப்படியே மடித்து தைச்சிக்கிறேன். இந்த மாதிரி கொக்கியும் லூப்பும் வந்து நம்ம மிஷின்லேயே ஸ்டிச் பண்ணுறதுனால நிறையவே நம்ம டைம்ஸ் சேவ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் எக்ஸஸாக இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃப்ரண்ட் சைட் திருப்பிக்கிட்டு நான் அது வந்து அதை உள்ள சப்பில் மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு நம்ம கொக்கிக்கு வந்து முழுசுமே அப்படியே திருப்பி ஸ்டிச் பண்ணுவோம். இதில் வந்து அப்படி இல்லாமல் பாதியாக நார்மலாக நம்ம கொக்கி அந்த லூப் வந்து கையில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நாம் எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் அதே மாதிரி பாதியாகவே மடித்து அந்த கார்னர் மட்டும் நம்ம வந்து மிஷினில் ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இதை வந்து அடியில் கேப் வராமல் இருக்கிறதுக்காக நான் அடியில் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இந்த கார்னர் கொண்டு வந்து அதை திருப்பிட்டு அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி அந்த தையலுக்கு மேலே இந்த கிளாத் வராப்பில் அந்த தையல் வந்து மறையணும். அந்த மாதிரி அந்த கிளாத்தை வந்து வச்சுட்டு அது வந்து விலகாத மாதிரி பிடிச்சிட்டு அதை தைச்சிக்கோங்க. இது வந்து கிளாத் விலகாமல் இருக்கணுன்றதுக்காக நான் முடிகிற இடத்துல திருப்பி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக மேலே வந்து பைப்பிங் கொடுப்பேன், அதனால் நான் ஃபுல்லாமே கட் பண்ணிக்கிறேன். ஒரு வேளை லைனிங்கில் வந்து நான் மடித்து அப்படியே உள்பக்கம் திருப்பி அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணியிருந்தோன்னா நெக் சைட் வந்து கிளாத் எக்ஸஸாக விட்டு உள்பக்கமாக மடித்து தைச்சிருப்பேன். இப்போ அந்த கொக்கி தைச்சோம் இல்லையா, அதை வச்சு எங்கெங்கே லூப்புக்கு கேப் விடணுமோ அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை வந்து வி ஷேப்பில் நாம் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அங்கே கார்னரில் வந்து டபுள் ஸ்டிச் போட்டு அது கொண்டாந்து முனையில் குத்திட்டு அந்த கேப்பை வந்து நீங்கள் வந்து கைடு அளவு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்.
அந்த கெய்டு அளவுக்கு வந்து அந்த வி ஷேப் வரும் இல்லையா, அதை வந்து அந்த கெய்டு அளவு வச்சு நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். அது வந்து கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த லூப் எங்கே வரணுமோ நம்ம மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த இடத்துல வச்சு வி ஷேப்பில் அப்படியே ஸ்டிச் பண்ணி அதை வந்து அந்த கெய்டு அளவுக்கு கேப், அந்த ஹோல் வந்து அந்த அளவுக்கு நான் விடுறேன். அதுதான் என்னோடய அளவு. இது வந்து நம்மளுக்கு வி ஷேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வருவோம், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த ஸ்டிச்சு அந்த மார்க் பண்ண இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே நிப்பாட்டிடுங்க. நிப்பாட்டிட்டு அப்புறம் திருப்பிக்கோங்க. கரெக்டாக இதே மாதிரி ஃபாலோ பண்ணி எல்லா லூப்பையும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அங்கே கார்னரில் மட்டும் நான் வந்து பைப்பிங் கொடுப்பேன்றதுனால அங்கே லூப் கொடுக்காம நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச்சஸ் போட்டுடுறேன். அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் பைப்பிங் வச்சதுக்கப்புறம் நான் கையில் தைச்சிப்பேன், அந்த ஒரு இடத்துல மட்டும். சரிங்களா? இப்போ பாருங்கள், அந்த இடத்துலலாம் கேப் வந்து தெரியும். இப்போ பார்த்தீங்களா, நான் சிசர் விட்ட இடத்துல வந்து சின்ன சின்ன கேப்ஸ் வந்து இருக்கும். ஓகே, சூப்பராக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதனால் நம்ம வந்து நிறைய டைம் சேவ் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு பின்னாடி போட்டுட்ருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.